புத்தி திவ்ய சக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். திவ்ய திருஷ்டி திவ்ய சிருஷ்டி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். ஜோதி சொரூபம் உந்தன் சொரூபம், முக்தி மேலும் ஜீவன் முக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். இரண்டு எழுத்தினில் என்னை மறந்தேன், அந்த வார்த்தை பாபா, மேரா பாபா. திவ்ய புத்தி திவ்ய சக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். காலம் மாறும், காணும் பொருளும் மறையும், உன் அன்பு மட்டும் மாறாதே, உன் கருணை மட்டும் மாறாதே. உன் திருஷ்டி பட்டதும் நான் தூய்மையாகிறேன், நான் புனிதமாகிறேன். இரண்டு எழுத்தினில் என்னை மறந்தேன், அந்த வார்த்தை மேரா பாபா, பாபா மேரா பாபா. திவ்ய புத்தி திவ்ய சக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். திவ்ய திருஷ்டி திவ்ய சிருஷ்டி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். ஜோதி சொரூபம் உந்தன் சொரூபம், முக்தி மேலும் ஜீவன் முக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். இரண்டு எழுத்தினில் என்னை மறந்தேன், அந்த வார்த்தை பாபா, மேரா பாபா. திவ்ய புத்தி திவ்ய சக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். உலக வாழ்க்கை வாழ ஞான செல்வம் வேண்டும், உன் ஸ்நேகம் என்னை இனிமையாக்குதே, உன் யோகம் என்னை வலிமையாக்குதே. உன்னை புகழ்ந்து பாடியே நான் பெருமை அடைகிறேன், நான் சக்தி அடைகிறேன். இரண்டு எழுத்தினில் என்னை மறந்தேன், அந்த வார்த்தை பாபா, மேரா பாபா, பாபா மேரா பாபா. திவ்ய புத்தி திவ்ய சக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். திவ்ய திருஷ்டி திவ்ய சிருஷ்டி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். ஜோதி சொரூபம் உந்தன் சொரூபம், முக்தி மேலும் ஜீவன் முக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். இரண்டு எழுத்தினில் என்னை மறந்தேன், அந்த வார்த்தை பாபா, மேரா பாபா, பாபா மேரா பாபா, பாபா மேரா பாபா, பாபா மேரா பாபா. அலையாய் வரும் ஒளியில் அமைதி பேரமைதி, அதுவே நம் வீடு.
ஆத்மாவின் பரந்தாமம் வாருங்கள் சென்றிடுவோம் புது உலகம் காண. அலையாய் வரும் ஒளியில் அமைதி பேரமைதி அதுவே நம் வீடு. கோபத்தின் எரிமலைகள் பிடித்திடும் நரகம் இது. சாந்தியின் குளிரலைகள் பரவிடும் உலகமது. இந்த உலகத்தில் நாம் எதை அடைந்தோம், அந்த உலகத்தை நாமும் மறந்தோம். இந்த உலகத்தில் நாம் எதை அடைந்தோம், அந்த உலகத்தை நாமும் மறந்தோம். மீண்டும் செல்வோம் நம் உலகம், ஆத்மா என்பதின் நிஜ உலகம். அலையாய் வரும் ஒளியில் அமைதி பேரமைதி அதுவே நம் வீடு. நாலாபுறங்களிலும் துன்பத்தின் அலைகள் மிகும். கலியுக கடைசீது போகத்தை வென்றிடுவோம். ஒரு சுகமான உலகம் நமக்கு இருக்கும் போது கவலைகள் எதற்கு? ஒரு சுகமான உலகம் நமக்கு. ஓம் சாந்தி சாந்தி. ஓம் शांति शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। तुम हो कौन, कहाँ से आए, अपने आप को जानो। राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चल कर तुम पालो अपना बसेरा।
परमात्मा को प्यारे, दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. 1/12/2024 அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 18/1/2003. இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு பிராணம் ஜனம் கி சுமிருத்தியான் துவாரா சமர்த்த பன் சர்வகோ சமர்த் பனாவோ. பிராமண ஜென்மத்தின் நினைவுகள் மூலமாக சக்திசாலிகளாக ஆகி அனைவரையும் शक्तिशालीகளாக आकुंगल। आज चारों ओर के सर्व स्नेही बच्चों के स्नेह के मीठे मीठे याद के भिन्न भिन्न बोल, स्नेह की मोती की मालाएं बाप दादा के पास अमृत वेले से भी पहले पहुंच गई। இன்று நாலா பக்கங்களிலும் உள்ள அனைத்து அன்பான குழந்தைகளுடைய அன்பான இனிமேலும் இனியான நினைவுகள், விதவிதமான அவர்களுடைய பேச்சுக்கள், அன்பனுடைய கண்ணீர் துளிகள், மாலைகள் பாப் தாதாவிடம் அமிர்த வேலைக்கு முன்னிலிருந்தே வந்து அடைந்து விட்டன। बच्चों का स्नेह बाप दादा को भी स्नेह के सागर में समा लेता है। குழந்தைகளுடைய அன்பானது பாப் தாதாவை கூட அன்பு கடலில் மூழ்க வைத்து விடுகின்றது। बाप दादा ने देखा हर एक बच्चे में स्नेह की शक्ति अटूट है। பாப் தாதா இதை பார்த்தார்கள், ஒவ்வொரு குழந்தைகளுடைய அன்பின் சக்தி எல்லையற்றதாக இருக்கின்றது, துண்டுபடாததாக இருக்கின்றது। ये स्नेह की शक्ति हर बच्चे को सहज योगी बना रही है। இந்த அன்பின் சக்தியானது ஒவ்வொரு குழந்தைகளையும் சகஜ யோகிகளாக ஆக்கிக்கொண்டே இருக்கின்றனர்। स्नेह के आधार पर सर्व आकर्षणों से उपराम हो आगे से आगे बढ़ रहे हैं। அன்பனுடைய ஆதாரத்தில் அனைத்து கவர்ச்சிகளில் இருந்தும் விடுபட்டு முன்னேறிக்கொண்டே இருக்கின்றார்கள்। ஐசா ஏக் பச்சா भी नहीं देखा, அப்படிப்பட்ட ஒரு குழந்தையை கூட பாபா பார்க்கலாம்। எப்படிப்பட்ட जिसको बाप दादा द्वारा या विशेष आत्मा द्वारा न्यारे और प्यारे स्नेह का अनुभव न हो। பாப் தாதாவின் மூலமாக மற்றும் விசேஷமான ஆத்மாக்களின் மூலமாக விடுபட்ட மற்றும் அன்பான அனுபவத்தை செய்யாதவர்கள் யாருமே கிடையாது। हर एक ब्राह्मण आत्मा का ब्राह्मण जीवन का आदिकाल स्नेह की शक्ति द्वारा ही हुआ है। ஒவ்வொரு பிராமண ஆத்மாவுக்கும் பிராமண வாழ்க்கையினுடைய ஆதி காலமானது அன்பின் சக்தியின் மூலமாகவே ஆகியிருக்கின்றது। ब्राह्मण जन्म की स्नेह की शक्ति वरदान बन आगे बढ़ा रही है। பிராமண ஜென்மத்தினுடைய இந்த அன்பின் சக்தியானது வரதானமாக ஆகி முன்னேற்றிக் கொண்டே செல்கின்றது। तो आग आज का दिन विशेष बाबा और बच्चों का स्नेह का दिन है। இன்றைய நாள் விசேஷமாக பாபா மற்றும் குழந்தைகளின் அன்பான நாளாகும்। हर एक ने अपने दिल से स्नेह की मोतियों की बहुत गत मालाएं बाप दादा को पहनाई। ஒவ்வொருவரும் கூட தங்களுடைய இதயபூர்வமான அன்பின் முத்துக்களால் மாலைகளை பாப்தாதாவிற்கு அணிவித்தார்கள்। और शक्तियाँ आज के दिन मर्ज है। சக்திகள் இன்னைக்கு மர்ஜாகி இருந்தது,
லேக்கின் ஆனால் स्नेह की शक्ति எமர்ஜ் அன்பனுடைய சக்தியானது எமர்ஜ் ஆகி இருக்கின்றது. बाप दादा भी बच्चों की स्नेह के सागर में लव लीन है. बाप दादा கூட குழந்தைங்களுடைய அன்பின் கடல்ல மூழ்கி இருக்கின்றார். आज के दिन को स्मृति दिवस कहते हो. இன்றைய நாளை நினைவு தினமாக கூறுகின்றீர்கள். स्मृति दिवस सिर्फ ब्रह्मा बाप के स्मृति का दिवस नहीं है. நினைவு நாளானது பிரம்மா பாபானுடைய நினைவு நாள் மட்டுமல்ல. लेकिन ஆனால் बाप दादा कहते हैं, बाप दादा கூறுகின்றார், आज और सदा ये याद रहे. இன்றைக்கு மட்டும் இல்லை, எப்பொழுதும் இது உங்கள் நினைவில் இருக்கணும். बाप दादा ने ब्राह्मण जन्म लेते ही आदि से अब तक, बाप दादा பிராமண ஜென்மம் எடுத்ததிலிருந்து ஆதியிலிருந்து இப்பொழுது வரைக்கும் क्या क्या ஸ்மிருத்தியா திலாய் है, என்னென்ன நினைவுகளை நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஸ்மிருத்தியாக்கி மாலா யாத் கரோ, அந்த நினைவுகளுடைய மாலைகளை நினைவு செய்யுங்கள். बहुत बड़ी माला बन जाएंगी, பெரிய மாலையாக அது ஆகிவிடும். सबसे पहली स्मृति सबको क्या मिली, எல்லாற்றையும் விட முதல்ல நினைவு எல்லாருக்கும் என்ன கிடைத்தது. पहला पाठ याद है ना, முதல் பாடம் நினைவில் இருக்கின்றதா. மை कौन, நான் யார். इस स्मृति ने ही नया जन्म दिया. இந்த நினைவு தான் உங்களுக்கு புது ஜென்மத்தையே கொடுத்தது. விருத்தி திருஷ்டி சுமிருத்தி பரிவர்த்தன் கருதிய, உங்களுடைய விருத்தி ஆகட்டும், திருஷ்டி ஆகட்டும், சுமிருத்தி நினைவாகட்டும், எல்லாத்தையும் மாற்றிவிட்டது. ஐசி அதே போன்று स्मृति याद आते ही रूहानी खुशी की झलक नयनों में आई जाती है. எப்போ நினைவுகள் நம்ம நினைவுக்கு வருகின்றனோ அப்போ ஆன்மீக மகிழ்ச்சியினுடைய பொலிவு கண்களில் முகத்தில் வந்து விடுகின்றது. आप स्मृतियाँ याद करते और भक्त माला स्मरण करते हैं. நீங்கள் நினைவுகளை நினைவு செய்கின்றீர்கள், ஆனால் பக்தர்கள் மாலையை நினைவு செய்கின்றார்கள். एक भी स्मृति अमृत वेले से कर्मयोगी बनने समय भी बार बार याद रहे. ஒரே நினைவு அமிர்த வேலையிலிருந்து கர்மயோகி ஆகின்ற நேரத்தில் கூட அடிக்கடி நினைவில் வரணும். तो स्मृति स्वरूप बना देती है. அப்போ நினைவு ஸ்வரூபமாக சக்தி ஸ்வரூபமாக அது ஆக்கி விடுகின்றது. क्योंकि ஏனெனில் ஜெய்சி ஸ்மிருதி வைசை சமர்த்த சொதையே ஆத்திய, எப்படி உங்களுடைய நினைவு இருக்கின்றதோ அப்படி அது சக்திசாலியாக தாமாகவே ஆக்கிவிடுகின்றது. இசிலியே ஆகவே ஆதிக்கு தின்க்கு சுமிருத்தி தின் சாசா சமத் தின் கத்தே. அதனால தான் இன்றைய நாளை நினைவு நாளுடன் கூடவே சக்தி நாளாக கூறுகின்றார். பிரம்மா பாப் சாமனே ஆத்தே ஹி, பிரம்மா பாபா முன்னாடி வந்த மாத்திரத்தில் பாக்கி திருஷ்டி படுத்த ஹி, பாபோட திருஷ்டி பட்ட உடனே ஆத்மாமே சமர்த்தி ஆஜாத்தி, ஆத்மாக்களில் சக்திகள் வந்து விடுகின்றன. சப் அனுபவிக, எல்லோருமே இதில் அனுபவிகள். சபி அனுபவிகன்னா பாபா சொல்லிடுறாரு அனுபவிகள். அப்புறம் கேட்குறாரு, எல்லா அனுபவிகள் தானே, कन्फर्मेशन கேட்குறாரு நம்மகிட்ட. चाहे साकार रूप में देखा चाहे अव्यक्त रूप की पालना से पलते. நீங்கள் சாக்கார் ரூபத்திலையும் பார்த்துருந்தீங்க, அவ்வக்த ரூபத்தில் பாலனைக்கு முன்னாடி அவ்வக்த ஸ்திதிக்கு அனுபவம் करते हो, அவ்வக்த ஸ்திதியினுடைய அனுபவத்தை செய்கின்றீர்கள். सेकंड में दिल से बाप दादा कहा और समर्थि स्वदही आ जाती है. ஒரு வினாடியில் இதே பூர்வமாக பாப் தாதான்னு சொன்னீங்க, சக்தி தாமாகவே வந்து விடுகின்றது. இசிலேயே ஆகவே ஓ சமர்த்த ஆத்மாயே, ஓ சக்திசாலியான ஆத்மாக்களே, आप अन्य आत्माओं को अपनी समर्थि से समर्थ बनाओ. நீங்கள் இப்பொழுது பிற ஆத்மாக்களை உங்களுடைய சக்திகளின் மூலமாக சக்திசாலியாக ஆக்குங்கள். உமங் ஹேனா, உற்சாகம் இருக்கின்றது அல்லவா. உமங் அசமர்த்துக்கோ சமர்த்த பனானா என, உங்களுக்கு அந்த ஒரு ஆர்வம் இருக்கின்றதா, சக்தியற்றவர்களே சக்திசாலிகளாக ஆக்க வேண்டும். பாப் தாதா ने देखा, बाप दादा इधर பார்த்தார். என்னத்தை பார்த்தார்? चारों ओर कमज़ोर आत्माओं को समर्थ बनाने का उमंग अच्छा है. நாலா பக்கங்கள்லேயும்
பலகீனமான இருக்கின்ற ஆத்மாக்களை சக்திசாலியாக ஆக்குவதற்கான உற்சாகம் நன்றாகவே இருக்கின்றது. शिवरात्रि के प्रोग्राम धूमधाम से बना रहे हैं. சிவராத்திரியினுடைய ப்ரோக்ராமை ரொம்பவும் கொண்டாட்டமாக செய்து கொண்டு இருக்கின்றீர்கள். சப்கோ உம்மங்க என்ன, அனைவருக்கும் ஆர்வம் இருக்கின்றது அல்லவா? ஜிஸ்கோ உம்மங்க பஸ் சிவராத்திரிமே கமால் கரேங்கி. யாருக்கு இந்த உற்சாகம் ஆர்வம் இருக்கின்றதோ இந்த சிவராத்திரியில் நம்ம அதிசயத்தை செய்து காட்ட வேண்டும். வா ஹாத் விட்டோ அப்படின்னு சொல்கிறவங்க நினைக்கிறவங்க கைகளை உயர்த்துங்கள். ஐசே கமால் ஜோ தமால் கதம் ஹோ ஜாயே. அப்படிப்பட்ட அதிசயத்தை செய்யணுமா? பிரச்சனையெல்லாம் முடிவடைந்து விட வேண்டும். ஜெய ஜெயக்கார் ஹோ ஜாயே, ஜெய ஜெயக்கார் ஆகிவிட வேண்டும். வா சமர்த்த ஆத்மாய வா, ஆகா சக்திசாலியான ஆத்மாக்களே ஆகா. சபி ஜோன் ப்ரோக்ராம் பனாயா ஏன்னா அனைத்து ஜோனும் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கீங்க இல்லையா? பஞ்சாப் ने भी बनाया है ना, பஞ்சாப் கூட பண்ணியிருக்கீங்க இல்லையா? अच्छा है, நல்லது. भटकती हुई आत्माएं, प्यासी आत्माएं, अशांत आत्माएं, ऐसी आत्माओं को अंजलि तो दे दो. பாபா சொல்கிறாங்க, அலைவாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாக்கள், தாகமுடைய ஆத்மாக்கள், அசாந்தியான ஆத்மாக்கள், அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு அஞ்சலியை கொடுங்கள். फिर भी आपके भाई बहने हैं, அவங்க உங்களுடைய சகோதர சகோதரிகள் தானே. तो आग अपने भाइयों के ऊपर अपनी बहनों के ऊपर रहम आता है ना. தங்களுடைய சகோதரர்கள் தங்களுடைய சகோதரிகள் மீது இரக்கம் வருகின்றது அல்லவா? देखो आजकल परमात्मा को आपदा के समय याद करते. இப்போ நிகழ்காலத்தில் நீங்கள் பாருங்கள், ஆபத்து காலங்களில் இறைவனை நினைவு செய்கிறாங்க. लेकिन ஆனால் शक्तियों को देवताओं में भी गणेश है, हनुमान है और भी देवता को ज़्यादा याद करते. மேலும் சக்திகள் தேவதைகளில் குறிப்பாக கணேசர், அனுமாரம் மற்ற தேவதைகளை அதிகமாக நினைவு செய்கிறாங்க. ஓ கவுன அவர்களெல்லாம் யார்? ஆப்பி ஹோனா, நீங்கள் தான் அல்லவா? ஆப்கோ ரோஜு யாத் கர்த்தே, உங்களை தினமும் நினைவு செய்கிறாங்க. புகாரேன், கூப்பாடு போடுகின்றார்கள். ஹே கிருப்பாலு தயாலு ராம் கரோ கிருப்பா கரோ. கிருபையாளர்களே, கருணை உடையவர்களே, எங்கள் மீது கருணையை காட்டுங்கள். ஜராசி ஏக் சுக் சாந்திக்கு பூந்து தோ, கொஞ்சோண்டு எங்களுக்கு ஒரு துளியாவது சுகத்தை சாந்தியை கொடுங்க. ஆப் துவாரா ஏக் பூந்து கி பியாசி, உங்கள் மூலமாக ஒரு துளிக்கான தாகம் உடையவர்களாக இருக்கின்றார்கள். तो आग दुखियों का प्यासी आत्मा का आवाज हे शक्तियाँ हे देने पहुँच रहा है. துக்கத்தில் இருக்கக்கூடிய தாகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுடைய சப்தங்கள் ஓ சக்திகளே, ஓ தேவனே என்பது உங்களை கேட்கவில்லையா? பவுஞ்ச் ரஹா என உங்களை வந்து அடைந்து இருக்கின்றதா? बाप दादा जब पुकार सुनते हैं, बाप दादा எப்போ இந்த கூப்பாடை கேட்கின்றாரோ சக்தியோं को और देवों को याद करते, சக்திகளையும் தேவர்களையும் நினைவு செய்கின்றார். तो अच्छा प्रोग्राम दादी ने बनाया है, நல்ல ப்ரோக்ராமை தாதி பண்ணியிருக்காங்க. பாபாவுக்கு பசந்த, பாபாவுக்கு இது ரொம்ப பிரியமாக இருக்கின்றது. சுமர்த்தி திவஸ் तो सदा ही है, நினைவு நாள் என்பது எப்பொழுதும் இருக்கின்றது. लेकिन फिर भी आज का दिन स्मृति द्वारा सर्वसम्मतियाँ विशेष प्राप्त की. விசேஷமாக இன்னைக்கு நினைவு நாள் மூலமாக அனைத்து சக்திகளையும் விசேஷமாக பிராப்தி அடைகின்றீர்கள். आप कल से शिवरात्रि तक बाप दादा चारों ओर के बच्चों को कहते. இன்னையிலிருந்து சிவராத்திரி வரைக்கும் பாப் தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் கூறுகின்றார். விசேஷ தின் यही लक्ष्य रखो, இந்த விசேஷமான நாளில் இந்த லட்சியத்தையே வையுங்க. ज़्यादा से ज़्यादा आत्माओं को मनसा द्वारा, वाणी द्वारा व संबत द्वारा किसी भी विधि से அதிகத்திலும் அதிகமான ஆத்மாக்களுக்கு எண்ணங்கள் மூலமாகவோ வார்த்தைகள் மூலமாகவோ தொடர்பு சம்பந்தங்களின் மூலமாகவோ வித்தி சே விதிமுறையின் மூலமாக சந்தேஷ் ரூபி அஞ்சலி ஜரூர் தேனா ஹை, செய்தி என்ற அஞ்சலியை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். अपना उलना उधार दो,
உங்கள் மேலே அவங்க குறை சொல்கிறத நீக்கி விடுங்க. பச்சை சோஸ்திய குழந்தைங்க யோசிக்கிறாங்க என்ன, அபி வினாஷ்கி டேட் தோ திக்காய் नहीं देती है, விநாசத்தினுடைய டேட்டு தெரியவே மாட்டேங்குது. தோ கபி भी உள்ளனா பூரா கர் लेंगे, எப்பயாவது நம்ம இந்த குறை சொல்கிறத நீக்கிடலான்னு. लेकिन ஆனால் அகர் अभी से உள்ளனா பூரா नहीं करेंगे तो भी உள்ளனா मिलेगा, இப்போலேருந்தே நீங்கள் உங்களை குறை சொல்கிறத நீக்கவில்லை என்றால் அப்புறம் இந்த குறை கண்டிப்பாக இருக்கும். அப்படின்னே பहले क्यों नहीं बताया, ஏன் இது நீங்கள் முதல்ல எங்களுக்கு சொல்லலை. ஹம்பி குச்சித்தோ பனா தேத்தே, நாங்களும் எங்களது ஏதாவது உருவாக்கி இருக்கலாம் இல்லையா. ஃபிர் தோ சிர் ஆஹோ பிரபு கஹெங்கே, ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களால ஆஹோ பிரபு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இசிலியே அதனால தான் பாபா சொல்ல இன்னும் குச்சித்தோ கூட வருஷக்கு அஞ்சலி லேனேதோ, அவங்கள கூட ஏதாவது கொஞ்சம் அஞ்சலி ஆஸ்தி அடைய செய்யுங்கள். நோக்கோபி குச்சி சமைதோ, அவங்களுக்கு கூட கொஞ்சம் டைம் கொடுங்க. ஏக் புந்துசவி பியாசத்து புஜாவ், ஒரு துளியினுடைய தாகத்தை நீக்குங்கள். பாசைக்கில் ஏக் புந்து போத் மகத்துவ வாலி होती है, யார் தாகத்தோடு இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு துளி என்பது பெரிய விஷயம். யஹி ப்ரோக்ராம் என்ன கல்சே லேக்கே, அதனால தான் இந்த ப்ரோக்ராம் தான் பண்ணுறீங்க இல்லையா நாளையிலிருந்து. பாப் தாதா பி ஹரி ஜண்டி நஹி நகடா பஜாரே, பாபா வெறும் பச்சை கொடியை காட்டலை, பாபா முரசு ஒலிக்கின்றார். बच्चों को आत्माओं को हे திருப்தி ஆத்மே சந்தேஷ் தோ, ஓ திருப்தியான ஆத்மாக்களே நீங்கள் என்ன பண்ணுங்க, செய்தியை கொடுங்கள், செய்தியை கொடுங்கள். कम से कम शिवरात्रि पर बाप के बर्थडे का मुख तो मीठा करें, குறைந்ததிலும் குறைந்தது சிவராத்திரி அன்னைக்கு பாபாவுடைய பர்த்டேயில் அவங்க வாயை இனிப்பாக ஆக்குங்கள். ஹமே சந்தேஷ் மில் கயா, அந்த இனிப்பு என்ன, எங்களுக்கு செய்தி கிடைத்து விட்டது. ஏ தில் குஷ் மிட்டாய் சபிக்கோ சுனாவோ, இந்த இதயத்தை மகிழ்ச்சி பண்ணுகின்ற குஷிப்படுத்துகின்ற இனிப்பை அனைவருக்கும் கூறுங்கள். கிலாவ், அவங்களுக்கு கொடுங்கள். சாதாரண சிவராத்திரி नहीं मनाना, சாதாரண சிவராத்திரியை கொண்டாடுகிறீர்கள், கொஞ்சம் கமால் கற்கே திக்கானா, அதிசயத்தை செய்து காட்டுங்கள். உமங்க ஆர்வம் இருக்கின்றதா? பஹலி லைன் கோ ஹே, முதல் லைனில் இருக்கிறவங்களுக்கு உற்சாகம் இருக்கின்றதா? बहुत धूम मचाओ, மிக மிக சிறப்பாக கொண்டாடுங்கள். கம் से कम, குறைந்ததிலும் குறைந்தது. ஏதோ சம்ஜைக்கு சிவராத்திரிக்கா இத்தனா படா महत्व है, இதோ புரிஞ்சுக்கிட்டா கூட போதும்ன்றார். சிவராத்திரிக்கு இவ்வளவு மகத்துவம் இருக்கின்றது. हमारे बाप का जन्मदिन, நம்முடைய தந்தையினுடைய பிறந்த நாள். சுன்கே குஷி தோ மனாயே, கேட்டு அவங்க மகிழ்ச்சியை கொண்டாடட்டும். பாப் தாதா ने देखा, बाप दादा மேலும் பார்த்தார். என்ன பார்த்தார்? अमृत वेले मेजॉरिटी का याद और ईश्वर प्राप्त का नशा बहुत अच्छा रहता है. अमृत वेले மெஜாரிட்டி நினைவு மற்றும் ஈஸ்வரிய பிராப்தியினுடைய போதை ரொம்ப நன்றாக இருக்கின்றது. லேக்கின் ஆனால் कर्म योगी की स्टेज में जो अमृत के नशनों से अंतर पड़ जाता है. கர்ம யோகி ஸ்டேஜில் வந்துற பிறகு அமிர்த வேலை இருந்த போதையில் வித்தியாசம் வந்து விடுகிறது. காரணம் क्या है, காரணம் என்ன? कर्म करते सोल कॉन्शियस और कर्म कॉन्शियस दोनों रहता है. செயல் செய்யும்போது சோல் கான்ஷியஸும் இருக்குது, கர்மத்தினுடைய கான்ஷியஸும் இருக்குது. इसकी வித்தியை கரம் கர்த்தே, அதுக்கான விதிமுறை பாபா நமக்கு சொல்லுகின்றார். செயல்களை செய்து கொண்டிருந்தாலும் நான் ஆத்மா. கவுன்சி ஆத்மா, அது எப்படிப்பட்ட ஆத்மா? ஒத்து ஜான்தேயோ, அது உங்களுக்கு தெரியும் தானே. ஜோ பின்ன பின்ன ஆத்மாக்கு சுமான் மிலேவே, விதவிதமாக ஆத்மாக்களுக்கான சுமானம் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றன. ஐசி ஆத்மா கராவன் நாரோக்கர், அப்படிப்பட்ட ஆத்மா செய்விப்போராக ஆகி என் கர்மேந்திர கர்ண கரானே வாலியும், இந்த கர்மேந்திரங்கள் மூலமாக கர்மத்தை செய்விப்பவன். கர்மேந்திர கரம்சாரி, இந்த கர்மேந்திரங்கள் என்னுடைய வேலைக்காரர்கள். लेकिन कर्मचारियों से कर्म कराने वाले मारे करावनाரும் நியாரியும். இந்த வேலைக்காரர்கள் மூலமாக வேலையை செய்விக்கின்ற நான் செய்விப்பவனாக விடுபட்டவனாக இருக்கின்றேன். क्या लौकिक में भी डायरेक्टर अपने साथियों से निमित्त सेवा करने वालों से सेवा कराते?
எப்படி பாருங்கள், லௌகீகத்தில் கூட டைரக்டர் தங்கள் கூட இருக்கக்கூடியவர்கள் கூட நிமித்த சேவை செய்யக்கூடியவர்கள் கூட சேவை செய்விக்கின்றார்கள். டைரக்ஷன் தேத்தே, டைரக்ஷன் கொடுக்கின்றார்கள். டியூட்டி பஜாத்தே பூல் ஜாத்தா कि मैं डायरेक्टर हूँ. டியூட்டி செய்யும்போது நான் டைரக்டர் என்பதை மறந்து விடுகின்றாரா? தோ ஆக अपने को करावनार சக்திசாலி ஆத்மாவும், தன்னைத்தான் செய்விக்கின்ற நான் சக்திசாலியான ஆத்மா. ये समझकर कार्य कराओ. இதை புரிந்து கொண்டு செயல்களை செய்வியுங்கள். ये ஆத்மா और शरीर वह करावनार है, वह करावनार. இந்த ஆத்மா மற்றும் சரீரம், ஆத்மா செய்விப்பவன், சரீரம் செய்வது. ஸ்மிருதி மர்ஜோ ஜாத்தி. ஆனால் இந்த நினைவு என்ன ஆயிடுது, மர்ஜ் ஆகிவிடுகிறது. ஆப் சப்கோ புராணே பச்சோக்கோ மாலுமே, உங்களுக்கு அதுவும் பழைய குழந்தைகளுக்கு நல்லாவே தெரியும். பிரம்மா பாப்னே ஷுருமே கியா அபியாஸ் கியா. பிரம்ம பாபா ஆரம்பத்தில் எந்த ஒரு பயிற்சியை செய்தார்? ஏன் டைரி தேக்கி தீனா, ஒரு டைரியில் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, சாரி டைரியுமே ஏக்கி சப்து, ஃபுல் டைரியில் ஒரே வேர்டு தான், மை பி ஆத்மா, ஜசோதா பி ஆத்மா, ஏ பச்சே பி ஆத்மா, ஆத்மா ஆத்மா, நானும் ஆத்மா, யசோதாவும் ஆத்மா, குழந்தைகளும் ஆத்மா ஆத்மா ஆத்மா. ஏ ஃபவுண்டேஷன் சதாக்கு அபியாஸ் கியா. இந்த ஃபவுண்டேஷனை நிரந்தரமாக பயிற்சி செய்தார். ஸோ ஏ பहला பாட்டு மை கவுன். ஆக இந்த முதல் பாடமே என்ன, நான் யார். इसका बार बार अभ्यास चाहिए. இது அடிக்கடி உங்களுக்கு பயிற்சி வேண்டும். செக்கிங் चाहिए, சோதனை செய்ய வேண்டும். ऐसे नहीं मैं तो हूँ ही ஆத்மா. சோதனையும் செய்யணும். அதுக்கு பதில் நானும் ஆத்மா தானே அப்படின்னு விட்டுறக்கூடாது. அனுபவக்கரே, அனுபவம் செய்ய வேண்டும். மை ஆத்மா கராவன் நார்பன் கரம் கரா ரஹி ஹூ. நான் ஆத்மா செய்ப்பவராக ஆகி செயல்களை செய்ய வைத்து கொண்டு இருக்கின்றேன். கரன்னார் அழக, கராவன்னார் அழக. செய்ப்பவன் வேற, செய்பவர்கள் வேற. பிரம்மா பாப்கா தூசரா அனுபவபி சுனா. பிரம்மா பாபானுடைய ரெண்டாவது அனுபவத்தையும் கேட்டிருக்கீங்க. ஏ கர்மேந்திரியம் கர்மச்சாரி. இந்த கர்மேந்திரியங்கள் எல்லாமே வேலைக்காரர்கள். तो रोज रात को कचेरी सुनिए ना. டெய்லி இரவு இந்த கச்சேரி கோர்ட்டை கேட்டிங்க இல்லையா? तो मालिक बनार कर्मेंद्र कर्मचारी से हालचाल पूछा है ना. எஜமானனாக ஆயிட்டு இந்த கர்மேந்திரியங்கள் என்ற வேலைக்காரர்களை கேள்வி கேட்டார் இல்லையா? तो जैसे ब्रह्मा बाप ने ये अभ्यास फाउंडेशन बहुत पक्का किया. எப்படி பிரம்மா பாபா ஆனவர் இந்த பயிற்சியை फाउंडेशन ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணினார். इसलिए जो बच्चे लास्ट में भी साथ रहे उनको क्या अनुभव किया. எந்த குழந்தைங்கள் கடைசியில் கூட இருந்தாங்களோ அவங்க என்ன அனுபவத்தை செய்தார்கள்? பாப் காரிய கர்த்தே பி ஷரீமே ஒத்தே பி. பாபா காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் சரீரத்தில் இருந்தாலும் கூட அசரீரி ஸ்திதிமே சல்தே ஃபிர்த்தே அனுபவத்தாரா. அசரீரி ஸ்திதியில் போகின்ற அனுபவத்தை செய்து கொண்டே இருந்தார்கள். சாய் கர்மக்கா இசாபி சுக்த் கர்னா படா. கர்மத்தினுடைய கணக்குகளை முடிவெடுத்து செய்தாலும் சரி, லேக்கின் சாட்சி ஹோ. ஆனால் சாட்சியாக இருந்தார்கள். நான் சுயன் கர்மக்கு இசாப்கே வசரே. அவங்க கர்மத்தினுடைய கணக்கில் வசமாகவில்லை. அவருக்கு கர்மக்கு இசாப் கிதாப் சுக்து ஹோனேக்கா அனுபவ கராய். பிறரையும் அதே மாதிரி கணக்கு வழக்குகளை முடிவடைக்கின்ற அனுபவத்தை பாபா செய்விக்கவில்லை. आपको मालूम पड़ा ब्रह्मा बाबा अव्यक्त हो रहा है. உங்களுக்கு தெரிஞ்சதா பிரம்மா பாபா அவ்யக்தம் ஆகிக்கொண்டு இருக்கின்றார் என்றால் நகி மாலும் படானா. உங்களுக்கு அனுபவம் ஆகவில்லை இல்லையா? உங்களுக்கு தெரியவே இல்லை இல்லையா? तो इतना न्यारा சாட்சி அசரீரி. அந்த அளவுக்கு விடுபட்டவராக, சாட்சியாக, அசரீரியாக, அதாவது கர்மாத்தி ஸ்டேஜ் பௌத் கால் சே அபியாஸ் கி. ரொம்ப காலத்துக்கு இந்த கர்மாத்தி ஸ்டேஜினுடைய அபியாசம் தப் அந்த மேபி. அப்போ தான் கடைசி நேரத்தில் கூட வை ஸ்வரூப் அனுபவம், அதே ஸ்வரூபம் தான் உங்களுக்கு அனுபவம் ஆனது. ஏ பௌத் கால் கா அபியாஸ் காமே ஆத்தா ஹை. இந்த ரொம்ப காலத்திற்கான பயிற்சி தான் உங்களுக்கு பயன்படுகின்றது. ஐசே நை சோச்சோ. இந்த மாதிரி யோசிக்காதீங்க. அந்தமே தேவமான் சோடு தேங்க. கடைசியில் தேவமானத்தை விட்டுடுவோம். நை
बहुत बाल का अशरीरीपन का देश न्यारा करण का स्थिति का अनुभव चाहिए ரொம்ப காலத்துக்கு அசரீரி நிலை தேகத்திலிருந்து விடுபட்ட செய்விக்கின்ற ஸ்திதி அனுபவத்தில் வேண்டும் அந்த கால் चाहे जवान है चाहे बूढ़ा है चाहे तंदुरुस्त है चाहे बीमार கடைசி காலத்தில் நீங்கள் இளைஞனாக இருந்தாலும் சரி வயதானவராக இருந்தாலும் சரி ஆரோக்கியமானவர்களாக இருந்தாலும் சரி வியாதிஸ்தராக இருந்தாலும் சரி கிஸ்கா भी कभी भी आ सकता है கடைசி காலம் யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் வர முடியும் इसीलिए அதனால் பௌத் கா சாட்சி பன்கி அபியாஸ் ப அட்டென்ஷன் தோ ரொம்ப காலத்துக்கு சாட்சி பண்ணனுடைய பயிற்சியினுடைய கவனத்தை கொடுங்கள் चाहे कितना भी प्रकृति आपदाएं आएंगी இயற்கையினுடைய சீற்றங்கள் எவ்வளோ வந்தாலும் சரிதான் அஷரீபன் கி ஸ்டேஜ் அஷரி என்ற நிலையினுடைய ஸ்டேஜ் சஹஜ் நியாரார் பாப் கா பியாரா பனா தேகி ரொம்பவும் ஈஸியாக விடுபட்டவராக பாபாவுக்கு அன்பானவர்களாக ஆக்கி விடுகின்றது இசிலியே ஆகவே பௌத் கா சப்த் கோ பாப்தா அண்டர்லைன் கரா ரஹே ரொம்ப காலத்திற்கான என்ற வார்த்தையை இன்னைக்கு பாபா அண்டர்லைன் செய்து கொண்டு இருக்கின்றார் क्या भी हो என்ன ஆனாலும் சரி सारे दिन में फुल डेல சாட்சிப்பன் की स्टेज का சாட்சிப்பனுடைய ஸ்டேஜை கராவன்கார் ஸ்டேஜ் கா செய்ப்போர் என்ற ஸ்டேஜை அஷரீரி பன்கி ஸ்டேஜ் கா அஷரீரி என்ற ஸ்டேஜினுடைய அனுபவத்தை பார் பார் கரோ அடிக்கடி செய்யுங்கள் ஒன்று சாட்சி பண்ணுடைய ஸ்டேஜு ரெண்டாவது செய்விப்போர் என்ற ஸ்டேஜு மூன்றாவது அஷரீரிங்கிற ஸ்டேஜு அந்த மத்தே ஃபரிஸ்தா சுத்தேவதா நிச்சித அப்போ தான் கடைசியில் நீங்கள் ஃபரிஸ்தாவிலிருந்து தேவதை ஆண்பது என்பது நிச்சயிக்கப்பட்டு விடுகின்றது பாப் சமான் பன்னா ஹே தோ பாபாவுக்கு சமமாக ஆக வேண்டுமென்றால் பாப் நிராகார் அவர் ஃபரிஸ்தா பாபா ஒருவர் நிராகாரமானவர் இன்னொருவர் ஃபரிஸ்தா பிரம்மா பாப் சமான் பண்ண அர்த்தம் பிரம்மா பாபா சமமாக ஆக வேண்டும் என்ன அர்த்தம் ஃபரிஸ்டா ஸ்டேஜ் மேரனா ஃபரிஸ்டா ஸ்டேஜில் இருக்கணும் ஜெய்சே ஃபரிஸ்தா ரூப் சாக்கார் ரூப் மே தேக்கா ஏன்னா நீங்கள் ஃபரிஸ்தா ரூபத்தில் சாக்கார் ரூபத்தில் பார்த்துருக்கீங்க எப்படி பாப் சுன்தே பாத் கர்த்தே காரோபார் கர்த்தே விஷயங்களை கேட்டுக்கிட்டு இருந்தாலும் அவர் பேசி கொண்டிருந்தாலும் செய் வைத்து கொண்டிருந்தாலும் என்ன அனுபவம் பண்ணீங்க ஜெய்சே பாப் ஷரீர்மே ஹோத்தே நியாராய் பாபா அந்த சரீரத்தில் இருந்தாலும் விடுபட்டு இருக்கின்றார் ஐசே அதே மாதிரி ஃபரிஸ்தா ரூப் சாக்கார் ரூப் में देखा है ना நீங்கள் அந்த மாதிரி பார்த்துருக்கீங்க இல்லையா कार्य को छोड़कर अशरीरी बनना ये तो थोड़ा समय हो सकता है காரியத்தை விட்டுட்டு அசரி ஆகிறது கொஞ்ச நேரம் உங்களால் முடியும் லேக்கின் காரிய கர்த்தே ஆனால் காரியம் செய்து கொண்டு இருந்தாலும் சமய நிக்கால் நேரத்தை எடுத்து அசரீரி ஆகிறது பவர் அனுபவம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஆப் சப் ஃபரிஸ்தே ஹோ நீங்களாம் யார் ஃபரிஸ்தாக்கள் பாப் துவாரா பிராமன் ஜீவனுக்கு ஆதார் லே பாபா மூலமாக பிராமண வாழ்க்கையினுடைய ஆதார் எடுத்து சந்தேஷ் தேனேக்கிலே சாக்காரமே காரியக்கர் செய்தியை கொடுப்பதற்காக சாக்காரத்தில் காரியத்தை செய்து கொண்டே இருக்கின்றீர்கள் ஃபரிஸ்தா அர்த்தாத் ஃபரிஸ்தா என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன தேகமே ரேத்தி தேகத்தில் இருந்தாலும் கூட தேகசே நியாரே தேகத்தில் இருந்து விடுபட்டவர்களாக எக்ஸாம்பிள் பிரம்மா பாப்கோ தேக்கா இந்த எக்ஸாம்பிள் பிரம்மா பாபாவை நீங்கள் பார்த்துருக்கீங்க அசம்பவ் நெய் இது இம்பாசிபிள் கிடையாது தேக்கா அனுபவிக்கியா பார்த்தீங்க அனுபவம் செஞ்சீங்க ஜோபி நிமித்த யாரெல்லாம் நிமித்தமாக இருக்கின்றார்களோ சாபி விஸ்தார் ஜாதா இப்போ விஸ்தார ரொம்ப அதிகமாக இருந்தாலும் சரி जितने ब्राह्मण को नई नॉलेज नई जीवन नई दुनिया बनने की जिम्मेवारी थी பிரம்மா பாபாவுக்கு புது ஞானம் புது வாழ்க்கை புது உலகத்தை படைக்கக்கூடிய பொறுப்பு உத்தனி அபி கிஸ்கி भी नहीं யாருக்காவது அவ்வளோ இருக்கின்றதா तो सबका लक्ष्य है எல்லாருடைய லட்சியமுமே என்ன பிரம்மா பாப் சமான் பன்னா அர்த்தாத் ஃபரிஸ்தா பன்னா பிரம்மா பாபாவுக்கு சமமாக ஆக வேண்டும் அதாவது ஃபரிஸ்தா ஆக வேண்டும்
शिव बाप समान बनना अर्थात शिव बाबानुடைய समान ஆக வேண்டும் அர்த்தம். நிராகார स्थिति में स्थित होना, निराकार स्थितिயில் நிலைத்திருக்க வேண்டும். मुश्किल है क्या, கஷ்டமா என்ன? பாபா और दादा से प्यार है ना, பாபா மற்றும் தாதாவிடம் அன்பு இருக்கின்றது அல்லவா. तो जिससे प्यार है उसे जैसे बनना, யார் மேலே உங்களுக்கு அன்பு இருக்கின்றதோ அவருக்கு சமமாக ஆக வேண்டும். जब संकल्प भी है, எப்போ உங்களுக்கு இந்த சங்கல்பமே இருக்கின்றது, பாப் சமான் பண்ணாகி பாபாவுக்கு சமமாக ஆகியே தீர வேண்டும். तो कोई मुश्किल नहीं, எந்த கஷ்டமும் கிடையாது. சிர்ஃப் பார் பார் அட்டென்ஷன், என்ன வேணும், அடிக்கடி கவனம் கொடுக்கணும். சாதாரண ஜீவன் நஹி, உங்களுடைய வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை கிடையாது. சாதாரண ஜீவன் ஜீனே வாலே बहुत है, சாதாரண வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. படே படைய கர்னே வாலே बहुत है, பெரிய பெரிய காரியங்களை செய்கிறவங்க கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. லேக்கின் ஆனால் आप जैसा कार्य आप ब्राह्मण आत्मा के सिवा और कोई नहीं कर सकता है. உங்களை மாதிரி காரியத்தை பிராமண ஆத்மாக்களாகிய உங்களை தவிர வேறு யாருமே செய்ய முடியாது. तो आग आज स्मृति जोश बाप दादा समानता के समीप आओ, समीप आओ, समीप आओ का वरदान दे रहे हैं. இன்று நினைவினால் பாப் தாதா சமான தன்மையினுடைய சமீபத்தில் வாருங்கள், சமீபத்தில் வாருங்கள், சமீபத்தில் வாருங்கள் என்ற வரதானங்களை கொடுக்கின்றார்கள். சபி அதுக்கே கினாரே, அனைவரும் கூட எல்லைக்குட்பட்டதிலிருந்து விடுபட்டு சங்கல்பம், பேச்சு, கர்மம், சம்பந்தம் எதுலேயும் என்ன இருக்கக்கூடாது, எல்லைக்குட்பட்டது இருக்கக்கூடாது. अपने मन की नैया को इन आदि के किनारे से मुक्त कर दो. இந்த மனம் என்ற படகை எல்லைக்குட்பட்ட கரைகளிலிருந்து முக்தி அடைய செய்யுங்கள். அபிஷே ஜீவன் மே ரஹத்தே, இப்போ எழுந்து வாழ்க்கையில் இருந்து கொண்டிருந்தால் கூட ஜீவன் முக்தி का अलौकिक अनुभव बहुत काल से करो. ஜீவன் முக்தியினுடைய அலௌகிக்கமான அனுபவத்தை ரொம்ப காலமாக செய்யுங்கள். अच्छा, நல்லது. चारों ओर के बच्चों के पत्र बहुत मिले. நாலா பக்கங்களிலிருந்து குழந்தைகளிடமிருந்து நிறைய கடிதங்கள் கிடைத்தன. और मधुबन वालों की क्रोध मुक्ति की रिपोर्ट समाचार भी बाद पहुंचता है. மதுபன் நிவாசிகளுடைய கோபத்திலிருந்து முக்தியினுடைய ரிப்போர்ட்டும் செய்தியும் பாப்தாதாவுக்கு வந்தது. பாப்தாதா ஹிம்மத் பர் குஷ், பாப்தாதா உங்களுடைய தைரியத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். आगे के लिए सदा मुक्त रहने के लिए सहन शक्ति கவச்சு பயன்தே रहना. முன்னாடியும் நீங்கள் இந்த கோபத்திலிருந்து முக்தி அடைவதற்காக பொறுமை சக்தியினுடைய கவசத்தை எப்போதும் அணிஞ்சிருங்க. तो कितना भी कोई प्रयत्न करेगा, யார் எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் சரி, आप सदा சேஃப் रहेंगे, நீங்கள் எப்போதுமே சேஃபாக இருப்பீர்கள். ஐசே, அதே மாதிரி சர்வ திட சங்கல்பதாரி, அனைத்து திட சங்கல்பதாரிகளுக்கும் சதா சுமிருதி ஸ்வரூப ஆத்மாவுக்கும், எப்போதும் நினைவுஸ்வரூபமான ஆத்மாக்களுக்கும் சதா சர்வ சமர்த்தியோக்கோ சமைப்ப காரியமே லானே வாலே, அனைத்து சக்திகளையும் நேரத்திற்கு ஏற்ப காரியத்தில் பயன்படுத்தக்கூடிய விசேஷ ஆத்மாவுக்கோ விசேஷமான ஆத்மாக்களுக்கு சதா எப்பொழுதும் சர்வ ஆத்மாவுக்கு रहमदिल आत्माओं को सदा बाप दादा समान बनने के संकल्प को साकार रूप में लाने वाले ऐसे बहुत 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 प्यारे और न्यारे बच्चों को எப்பொழுதும் பாப் தாதாவுக்கு சமமாக ஆக வேண்டும் என்ற சங்கல்பத்தை சாக்காரத்தில் கொண்டு வரக்கூடிய மிக 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 அன்பான மற்றும் விடுபட்ட ஆத்மாக்களுக்கு, குழந்தைகளுக்கு பாப் தாதா கா யாத் பியார் और நமஸ்தே, பாப் தாதானுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. டபுள் ஃபார்னர்ஸை பாப் தாதா சந்திக்கின்றார்கள். डबल फॉरनर्स को डबल नशा है. डबल फॉरनर्सनाले உங்களுக்கு डबल போதை. क्यों डबल नशा है, ஏன் डबल போதை? क्योंकि ஏனென்றால் समझते हैं कि हम भी जैसे बाप दूरान देश के हैं ना,
हम भी दूर देश से आए हैं எப்படி பாபா தூர தேசத்திலிருந்து வந்திருக்கின்றாரோ அதே மாதிரி நாம் கூட தூர தேசத்தில் இருக்கவர்கள் बाप दादा ने डबल देशी बच्चों की विशेषता देखी है बाप दादा डबल फार्नेस्ट ஒரு விசேஷத்தன்மையை பார்த்தாங்க दीप में दीप जगाते हुए अनेक देशों में बाप दादा के जय देव के दीपमाला मना दी है தீபத்தோட தீபத்தை ஏற்றி அநேக தேசங்கள்லேயும் दीपங்களுடைய மாலையை ஏற்படுத்தி விட்டார்கள் डबल विदेशों को संदेश देने की शौक अच्छा है डबल फॉरेनर्सக்கு செய்தியை கொடுப்பதற்கான ஆர்வம் ரொம்ப நல்லா இருக்குது हर ग्रुप में बाप दादा ने देखा ஒவ்வொரு குரூப்லேயும் பாப் தாதா பார்த்தாங்க 35-40 தேசங்கள்லேருந்து வந்திருக்கிறாங்க முபாரக் ஹோ வாழ்த்துக்கள் சதா சுயன்பி உடுத்தே ரஹோ எப்போதும் தானும் பறந்து கொண்டே இருங்கள் और फरिश्ता बनकर उड़ते उड़ते संदेश देते रहो फरिश्ता ஆயிட்டு பறந்து கொண்டே செய்தியை கொடுத்து கொண்டே இருங்கள் अच्छा है ரொம்ப நல்லது आप 35 देश वालों को बाप दादा ने नहीं देख रहा है और भी देश वालों को आपके साथ देख रहे हैं வெறும் உங்கள் 35 தேசத்தினர் மட்டும் பார்க்கல உங்கள் கூட மற்ற தேசத்தினரையும் பாப் தாதா பார்த்துட்டு இருக்காங்க तो नंबर 1 बाप समान बनने वाले हो ना நீங்கள்லாம் नंबर 1 பாபாவுக்கு சம ஆகக்கூடியவர்கள் தானே नंबर 1 के नंबर वार बनने वाले हो नंबर 1 ஆகிறவங்களா இல்லை வரிசைக்கிரமாக வருவங்களா नंबर 1 நம்பர் வாரனே மறுபடி கேட்குறாங்க நம்பர் 1ல் வர்றவங்களா இல்லை வரிசைக்கிரமாக வர்றவங்களா नंबर 1 बनना अर्थात नंबर 1 और அதனுடைய பொருள் என்ன हर समय विन करने वाले ஒவ்வொரு நேரத்திலையும் வெற்றி அடைய வேண்டும் विन பண்ணாமல் எப்படி नंबर 1ல் வர முடியும் பாருங்க 1 विन जो विन करते हैं वह 1 होते हैं யார் வெற்றி அடைகின்றார்களோ அவங்க தான் 1 நம்பரில் வராங்க तो ऐसे होना நீங்கள் அதே மாதிரி தானே बहुत अच्छा ரொம்ப நல்லது விஜய் और सदा விஜய் रहने वाले வெற்றி அடைகின்றீர்கள் எப்பொழுதும் வெற்றியை அடையக்கூடியவர்கள் अच्छा और सभी को जहाँ जहाँ जाओ वहाँ स्मृति दिलाना ரொம்ப நல்லது எல்லோருக்கும் எங்கே நீங்கள் போனாலும் சரி அங்கே உங்களுக்கு நினைவை கொடுங்க சபி டபுள் ஃபாரினர்ஸ்க்கோ 1 நம்பர் பண்ண டபுள் ஃபாரினர்ஸ் எல்லோரும் என்ன ஆகணும் नंबर 1 ஆக வேண்டும் अच्छा நல்லது बाप दादा सभी माताओं के गौपाल की प्यारी माताओं को बहुत बहुत से प्यार दे रहे கௌபால் இருக்கக்கூடிய அன்பான ஆத்மா தாய்மார்களுக்கு பாபா ரொம்ப ரொம்ப இதயபூர்வமான அன்பு நினைவுகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் பாண்டவ சாய் யூத்தோ சாய் பிரவர்த்தி வாழையோ பாண்டவர்கள் யூத்தாக இருந்தாலும் சரி இல்லை குடும்பத்தில் இருக்கவங்களாலும் சரி பாண்டவ சதா பாண்டவ பதிக்கு சாத்திரே பாண்டவர்கள் எப்போதும் பாண்டவ பதி கூடயே இருக்கின்றார்கள் ஐசே சாத்தி பாண்டவக்கோ அந்த மாதிரி பாபாவை கூடயே இருக்கக்கூடிய பாண்டவர்களுக்கு பாப் தாதா बहुत बहुत याद प्यार दे रहे हैं ரொம்ப ரொம்ப அன்பு நினைவுகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் தாதிஜியை சந்திக்கிறாங்க आज के दिन क्या याद आता है இன்றைய நாள் உனக்கு என்ன நினைவுக்கு வருகிறது வில் பவர்ஸ் மிலி है வில் பவர்ஸ் கிடைத்திருக்கின்றது அல்லவா வில் பவர்ஸ் का वरदान है வில் பவர்ஸ் வரதானமாக கிடைத்திருக்கிறது बहुत अच्छा आठ बजा है ரொம்ப நல்லா பாட்டு எடுத்து நடித்திருக்கிறார் इसकी मुबारक அதுக்கான வாழ்த்துக்கள் சபிக்கு துவாய் आपको बहुत है எல்லாருடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு நிறைய இருக்கிறது आपको देख करके भी सभी खुश हो जाते हैं உங்களை பார்த்தே எல்லோரும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் बोलो या नहीं बोलो நீங்கள் பேசினாலும் சரி பேசாவிட்டாலும் சரி आपको कुछ होता है ना तो ऐसे ही समझते हैं हमको हो रहा है உங்களுக்கு ஏதாவது ஆனாலும் கூட தனக்கு ஆன மாதிரி எல்லாமே ஃபீல் பண்ணுறாங்க இத்தனா பியார் அவ்வளோ அன்பு இருக்கின்றவன் மேலே சபிகா எல்லோருக்குமே இருக்கின்றது தாதி பதில் சொல்கிறாங்க எனக்கு கூட எல்லார் மேலேயும் அன்பு இருக்கிறது பியார் தோய பௌத் சபி சே எல்லார் மேலேயும் அன்பு இருக்கின்றது பியாரி சபிக்கோ சலாரா இந்த அன்பு தான் எல்லாத்தையும் வழி நடத்துகின்றது தாரணா கம் ஹோ ஜாதா ஹோ லேக்கின் பியார் சலாரா தாரணம் குறைவாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி இந்த அன்பு தான் எல்லாத்தையும் வழி நடத்துகின்றது बहुत अच्छा ரொம்ப நல்லது ईशु दादीட்ட बाप दादा பேசுகிறாங்க इसने भी हिसाब चुकतू कर लिया இவங்க கூட கணக்கு வழக்க முடிச்சிட்டாங்க कोई बात नहीं ஒன்றும் பரவாயில்ல इसका सहज पूछा सहज हिसाब चुकतू
சகஜமான புருஷார்த்தம் சகஜமாக கணக்கு முடிச்சிடறாங்க. சகஜியே ஓகேயா சோத்து தூங்கிக்கிட்டே எல்லாத்தையுமே ஈஸியாக முடிச்சிட்டாங்க. ஆராம் இல்லா விஷ்ணுக்கு முவாஃபிக், விஷ்ணு மாதிரி ஓய்வு கிடைத்து விட்டது. அச்சா நல்லது. फिर भी साकार से अभी यज्ञ रक्षक बने, சாக்காரத்தில் இப்போ வரைக்கும் यज्ञ ரக்ஷக்காக இருக்கின்றார்கள். ஸோ यज्ञ ரக்ஷக் बनने की दुआएं बहुत होती है. எப்போ நீங்கள் यज्ञ ரக்ஷக்காக இருக்கின்றீர்களோ அப்போ ஆசீர்வாதங்கள் நிறைய கிடைக்கின்றன. சபி தாதியா பாப் தாதாக்கு बहुत சமீப, அனைத்து தாதிகளும் பாப் தாதாக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கின்றார்கள். சமீப் ரத்தன், சமீபத்தில் இருக்கக்கூடிய ரத்தனங்கள். சப்கோ தாதியாக்க மூல்ய, எல்லோருக்கும் தாதிகள் மேலே மதிப்பு இருக்கின்றது. சங்கட்டன் பி அச்சா, குழு கூட ரொம்ப நன்றாக இருக்கிறது. दादियों को संगठन से इतने वर्ष यज्ञ की रक्षा की है और करते रहेंगे. இவ்வளவு நாள் நீங்கள் யஜ்யத்தை பாதுகாத்தீங்க, பார்த்துக்கொத்து கொண்டே இருப்பீர்கள். ஏக்தா சபி சஃபல்தாக்கா ஆதார் ஹை, இந்த ஒற்றுமை தான் வெற்றியினுடைய ஆதாரமாக இருக்கின்றது. பாபா பீச் மே எல்லாம் பதில் சொல்கிறாங்க. பாபா நீங்கள் நடுவில் இருக்கிறீங்க, பாப்கோ பீச் மே ரக்கா ஹை, அட்டென்ஷன் बहुत अच्छा दिया. பாபாவை நடுவில் வச்சுருக்கீங்க, இந்த அட்டென்ஷன் ரொம்ப நல்லா கொடுத்துருக்கீங்க. அச்சா நல்லது. சபி டீக் ஹை, எல்லோரும் நன்றாக இருக்கின்றீர்களா? वरदान, இன்னைக்கு बाप दादानुடைய वरदानम, सर्व संबंधों से एक बाप को अपना साथी बनाने वाले சகஜ புருஷார்த்தி பவ, சகஜ புருஷார்த்தியாக ஆகுக. அது எப்போ ஆக முடியும்? பாபாவை தன்னுடைய சாத்தி துணைகாரனாக செய்யக்கூடியவர்கள். அதுவும் எப்படி? சர்வ சம்பந்தங்களிலும் ஒரு பாபாவை தன்னை துணைகாரனாக செய்யக்கூடிய சகஜ புருஷார்த்தியாக ஆகுக. बाप स्वयं सर्व संबंधों के साथ निभाने के ऑफर करते हैं. பாபா தன்னைத்தான் அனைத்து சம்பந்தங்கள்லையும் உங்கள் கூடையே இருக்கின்ற ஆஃபரை கொடுக்கின்றார். जैसे समय वैसे संबंध से बाप के साथ रहो और साथी बनाओ. எப்படி நேரமோ அப்படி சம்பந்தத்தில் பாபா கூட இருங்க, பாபாவை துணைக்காரனாக ஆக்கி கொள்ளுங்கள். ஜாओ சதா சாத் பி ஹை और साथी भी है. எங்கே பாபா நம்ம கூடையே இருப்பாரோ, துணைக்காரனாக இருக்கின்றாரோ, வா कोई मुश्किल हो नहीं सकता, அங்கே எந்த ஒரு கஷ்டமும் ஆக முடியாது. जब कभी अपने को अकेला अनुभव करो, எப்போ நீங்கள் எப்பயாவது தனியாக அனுபவம் செய்கின்றீர்களோ उस समय बाप के बिंदु रूप को नहीं याद करो. அந்த நேரம் பாபாவை புள்ளியாக நினைவு செய்யாதீர்கள். பிராப்தியோக்கு லிஸ்ட்டு சாமனே லாओ, பிராப்திகளுடைய லிஸ்ட்டை அவங்க முன்னாடி கொண்டு வாங்க. भिन्न भिन्न समय के रमणीक अनुभव की कहानियाँ स्मृति में लाओ. விதவிதமான நேரத்தில் நம்ம ஹாப்பியாக இருந்த அனுபவங்களுடைய கதைகளை நினைவில் கொண்டு வாங்க. சர்வ சம்பந்தோக்கு ரஸ்கா அனுபவக்கிறோம், அனைத்து சம்பந்தங்களுடைய ரசனையை அனுபவம் செய்யுங்கள். தோ மேனத் சமாப்த் हो जाए, உழைப்பு முடிவடைந்துவிடும். அவர் புருஷார்த்தி பன் जाएंगे, சகஜமான புருஷார்த்தியாக ஆகிவிடுவீர்கள். இன்னைக்கு ஸ்லோகன், பகுரூபீபன் மாயாக்கு பகுரூபம் கோ பறக் लो. பகுரூபியாக ஆகிட்டு மாயினுடைய விதவிதமான பல்வேறு ரூபங்களை கண்டுகொள்ளுங்கள். तो மாஸ்டர் மாயாபதி பன் जाएंगे, மாஸ்டர் மாயாபதியாக ஆகி விடுவீர்கள். ஆக நீ பாபா பாடத்தினுடைய தலைப்பு பிராமண ஜென்மத்தினுடைய நினைவுகள் மூலமாக சக்திசாலிகளாக ஆகி அனைவரையும் சக்திசாலிகளாக ஆக்குங்கள். நல்லது. ஓம் சாந்தி. கண்களினால் காண முடியாத சிவனுனை கண்டேனே ஞான கண்ணாலே. மனிதர் யாரும் சொல்ல முடியாத ஞானம் கேட்டேனே, உன்னை உணர்ந்தேனே. கண்களினால் காண முடியாத சிவனுனை கண்டேனே ஞான கண்ணாலே. மனிதர் யாரும்
மறைமுகமாக என்னை மன்னனாக்க வந்தாயே மறைமுகமாக என்னை மன்னனாக்க வந்தாயே உன் நினைவில் விஷத்தை நானும் மருந்த அமிர்தம் ஆகிடுமே கண்களினால் காண முடியாத சிவனுனை கண்டேனே என்னுடைய நெஞ்சமெனும் பூவில் மனம் வீசிடுவாய் என்னுடைய நெஞ்சமெனும் பூவில் மனம் வீசிடுவாய் என்னுடைய உள்ளம் என்னும் ஊஞ்சலில் ஆடிடுவாய் என்னுடைய உள்ளம் என்னும் ஊஞ்சலில் ஆடிடுவாய் கண்கள் தூங்கும் நேரத்திலும் கூட நினைவு தூங்காதே கண்களினால் காண முடியாத சிவனுனை கண்டேனே உன்ன உணவும் நீரும் உடையும் இடமும் தந்தாயே உன்ன உணவும் நீரும் உடையும் இடமும் தந்தாயே எந்தன் சுவாசம் போல் என்னுடனே வாழ்ந்தாயே எந்தன் சுவாசம் போல் என்னுடனே வாழ்ந்தாயே கொஞ்ச நேரம் உன்னை மறந்த போதும் இதயம் இயங்காதே கண்களினால் காண முடியாத சிவனுனை கண்டேனே மனிதர் யாரும் சொல்ல முடியாத ஞானம் கேட்டேனே சிவனுனை உணர்ந்தேனே சிவனுனை உணர்ந்தேனே எல்லார்கிட்டையும் சமமா அன்பு செலுத்துங்க. அப்போ வாழ்க்கையில சமநிலைய அனுபவம் செய்வீங்க. Have equal love for all and experience a life of equanimity.